நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 11ஆவதுங்க. இந்த கொஸ்டின் ஒரு நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸான கொஸ்டின். அதனால இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை படிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது என்னங்கிறத பார்த்தோன்னே நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன வித்தியாசமே ஒண்ணு இருக்குது அப்படின்றாங்க. இது வித்தியாசமான என்னதுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. வேற எதுவுமே கேட்க. இப்ப பாருங்க, டபிள்யூக்கும் டிக்கும் போகும்போது வந்து -3, அடுத்து இதுக்கும் போகும்போது என்னது +4ங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்கு பாருங்க, வில இருந்து எஸ் போச்சுன்னா -3, அடுத்து இதுல இருந்து பாருங்க இதுவும் +4, அப்ப இரண்டாவதுக்கும் கரெக்டா வருது. அடுத்து இதுக்கு பாருங்க -3, அடுத்து இது பாருங்க +4, அப்ப இதுவும் கரெக்டா வருது. அப்ப ஏபிசி எல்லாம் கரெக்ட். அப்ப இதுக்கு பாருங்க, நீங்க இதுக்கு வந்து -2, அப்ப இதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? எது தப்புங்கிறதா கேட்டிருக்காங்க, எது ரைட்னு கேட்கல. அப்ப இது மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்தவங்க 12வது என்னது நம்மளுக்கு சிம்பிளா மாத்த சொல்லிருக்காங்க. இந்த கணக்கு நீங்க முன்னாடியே போட்டீங்க ஒண்ணு, அதே கணக்கு மாதிரி தான். வந்து 16 மைனஸுக்கு பதிலா எங்க இருக்குன்னு பாருங்க, மைனஸ் பதிலா 2, மைனஸுக்கு பதிலா என்னது மல்டிபிள் இருக்குது, மல்டிபிள் இன்ட்டு 2. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, மல்டிபிள் பதிலா என்ன இருக்கு, மைனஸ் இருக்குது, 104 அப்படியே போட்டோம். அடுத்து பிளஸ்க்கு பதிலாக டிவைட் இருக்குது 4, அடுத்து டிவைடுக்கு பதிலாக என்ன இருக்குது, பிளஸ் இருக்குது 20 = என்னங்கிறதான் கேள்வி. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு வந்து போர்டு மார்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். போர்டு மார்க்ஸ்னா என்ன தெரியுது, நம்மளுக்கு பிராக்கெட்டும் இல்ல, ஆஃபும் இல்ல. அப்ப என்னது டிவைட் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. அப்ப டிவைட பண்ணுங்க. இல்ல இருந்து டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல 2 அதுக்கடுத்து 6 26 வந்துருச்சு, -26. அதுக்கடுத்து என்னது மல்டிபிள் இருக்குன்னா இது ரெண்டையும் பண்ணுவீங்க, மல்டிபிள் பண்ணா என்ன வருது, 32. ஓகேங்களா? +20 அப்படியே இருக்குது, அந்த +20 அப்படியே போட்டேன். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அதுக்கடுத்து என்னது அடிஷன் பண்ணணும். அடிஷன் பண்ணா 32. இந்த அடிஷன் சிம்பிள் இங்க தானே இருக்குது. அப்ப இந்த மைனஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி உள்ள சிம்பிளை சேர்த்து எடுத்துக்கணும். எடுத்துட்டீங்கன்னா இதுல இருந்து பண்ணா என்ன வரும், பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ். இது ரெண்டு நீங்க மைனஸ் தான், பிளஸ் இன்டு மைனஸ்ங்க. அப்ப 6. ஓகேங்களா? அப்ப நீங்க இதை கழிச்சீங்கன்னா 26. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்க சொல்லுங்க, பேசிக்கும் ப்ராப்ளம்னு சொல்லுங்க, நீங்க அதுக்கான வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து சிலாஜி சம்முங்க. நேத்தே நான் சொன்னேன் 50 100ல நான் போடுவேன், நீங்க சர்க்கிள் மெத்தட்ல போடுவேன்றீங்க. இப்ப பாருங்க 50 100 மெத்தட் எவ்வளவு யூஸிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, ஆங்கிள் ஃபிளாட். இப்ப பாருங்க, ஆங்கிள் இந்த இருக்குது, எனக்கு ஃபிளாட் இந்த இருக்குது. இது ரெண்டும் எனக்கு இந்த இடத்துல இருக்குது. இது வந்து 50 இருந்தா மட்டும், ரெண்டுமே 50 இருந்தா மட்டும்தான் அது செட் அண்ட் கேஸ். ஆனா நம்மளுக்கு இல்ல, இந்த இடத்துல 100 இருக்குது. அப்ப இது செட் அண்ட் கேஸ் கிடையாது. அப்ப இது என்ன 50, இது என்னன்னா 100க்கு 100, 50க்கு 50. அப்ப இது ரைட். ஓகேங்களா? அடுத்து வாங்க, சம் 2:r ஆங்கிலட். இப்ப பாருங்க, 2 எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த இருக்குது, 50ல இருக்குது. அப்ப ஆங்கிலட் எங்க இருக்குதுன்னு பாருங்க, இங்க 100ல இருக்குது. ஓகேங்களா? அப்ப நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா இது இதுக்கும் கனெக்ட் பண்ணுவீங்க. அடுத்து ஃபிளாட்டுக்கு கனெக்ட் பண்ணுவீங்க. ஃபிளாட் என்னது இங்க 50, அதே ஃபிளாட் இங்க என்னது 50. அப்ப சென்டர்ல என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல உங்களுக்கு செட் அண்ட் கேஸ் வந்துருச்சு. 50 50 வரும்போது செட் அண்ட் கேஸ் உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப செட் அண்ட் கேஸ் வந்துச்சுனாவே இந்த ஃபிளாட்டுங்கிறது அந்த கொஸ்டின்ல இருந்தே ஆகணும். நம்மளுக்கு இல்லவே இல்லை, அப்ப இது தப்பு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் மட்டும்தான் ரைட்டு, இது மட்டும்தான் ரைட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 14ஆவதுங்க. 14ஆவது ஒண்ணுமே கிடையாது, அதேதான். நாட் என்ன தப்புங்கிறது கேட்டிருக்காங்க இதுல, அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. இப்ப பாருங்க, சி வந்து என்னன்னா N3 14, அப்பனா +11 ஆகுது. அதுக்கடுத்து வந்து என்னது இருக்கு உங்களுக்கு, ஒய், இதுவும் +11 தான் ஆகுது. ஓகேங்களா? அப்ப அடுத்து நெக்ஸ்ட் பி செக் பண்ணுவோமா, இது வந்து +9 ஆகுது, இது வந்து +9 ஆகுது. சரி, என்ன ஒய்யும் செக் பண்ணோம், இங்க ஆல்ரெடி என்ன ஒய் தான் செக் பண்ணிரும். அப்ப இதுவும் +11 தான் ஆகுது. அடுத்து டி ஈக்கும் பாருங்க, டிக்கும் ஈக்கும் இதுக்கும் +11 தான். அப்ப இதுதான் தப்பு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது ஃபர்ஸ்ட் லெட்டர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நீங்க வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. நெக்ஸ்ட் வாங்க, 15வது என்ன இருக்குன்னா, NRDF. இதுக்கு ரிலேஷன் வந்து என்னன்னா BMFA. ஓகேங்களா? ஓகேங்க. இதுக்கு வந்து என்னன்னா N இதுல இருந்து என்னது +2 ஆகுதுங்க. ஓகேங்களா? அடுத்து என்னது, ஆருக்கும் இதுக்கும் -5 ஆகுது. அடுத்து டிக்கும் எஃப்க்கும் +2 ஆகுது. எஃப்க்கும் ஏக்கும் அதே தான், -5 ஆகுது. இப்போ நம்மளுக்கு பேட்டர்ன் என்னது, -2 +5 +2 -5. இதுதான் பேட்டர்னா ஃபாலோ ஆகுது. இப்போ அதே தான் நம்ம இந்த இடத்துல ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வேற வேற. அப்ப ஜிக்கு +2 போட்டாவே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். கரெக்டா தப்பா புரியுதா உங்களுக்கு? புரியலையா? ஜிக்கு 2 எழுத்து தள்ளி என்ன இருக்கு, ஐ தாங்க. அப்ப ஆன்சருங்கிறது ஐ. ஓகேவா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 16வது கணக்கு. 16வது கணக்கு பாருங்க, DDZM. இதுக்கு லெட்டர் வந்து என்னன்னா, இதுக்கு லெட்டர் இப்ப இருக்கு பாருங்க, 8, அடுத்து 24, அடுத்து 2, அடுத்து வந்து என்னன்னா 15ங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தாங்க லெட்டர் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி லெட்டர் இருக்கு. இப்ப இது என்ன பண்றாங்கன்னா, தெளிவா கேளுங்க. இப்ப இதுக்கும் இப்ப நீங்க ஸ்ட்ரெயிட் லெட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன்னா நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு ஆப்போசிட் லெட்டர் பாருங்க. ஆப்போசிட் லெட்டர் ஜிக்கு என்னது, எத்தனை லெட்டர் 7. டிக்கு ஆப்போசிட் லெட்டர் டபிள்யூ என்னது 23. அடுத்து ஜெட்டுக்கு ஆப்போசிட் லெட்டர் என்னது ஏங்கிறது 1. அடுத்து எம்முக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து N, அப்ப அது என்ன 14. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நம்பர் தான் இருக்கும், 8, 24, 2, 15. அப்ப +1 பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதுலயுமே ஆப்ஷன் வேற வேற தான். ஹச்சுக்கு அப்ப ஆப்போசிட் லெட்டரோட +1 பண்ணணும், அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது. ஹச்சுக்கு ஆப்போசிட்ல வந்து 19 +1 என்னது 20. ஏன்னா 19 + 20 20. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்ப நீங்க டப்புன்னு நீங்க போயிட்டு ஆப்ஷன்ல எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் தேவை கிடையாது. என்ன தேவையோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது. ஓகேங்களா? அடுத்து வாங்க, 1 கூடுது இந்த இடத்துல, அடுத்து 2 கூடுது, அடுத்து வந்து என்னது 4 கூடுது, அடுத்து வந்து என்னது உங்களுக்கு 3னா 8 கூடுது. அது என்னதுன்னு கேளுங்க, 1 1 + 1 2, 2 2 4, 4 2 8. எல்லாத்தையும் 2 மல்டிபிள்
மல்டிப்ளை ஆகுது. அப்ப இங்க வந்து 16 16 கூட்டி 31 41 ஆன்சர் 41. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த கணக்கு நம்ம நேத்து பார்த்தோம். ஓகேங்களா. இது வந்து வேரியபிள்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்க. நேத்து என்ன கொடுத்தாங்கன்னா தெளிவா நீங்க இந்த இடத்துல பார்க்க வேண்டியது, நேத்து அல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. இந்த இடத்துல ரிவர்ஸ் அல்பபெட்டிக் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அந்த பாத்தீங்களா எதிர்வரிசையில நீங்க அரேஞ்ச் பண்ணணும். அப்ப எதிர்வரிசையில அரேஞ்ச் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க இப்ப இருந்து நீங்க தலையில இருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா. பாருங்க இங்க இப்ப இருந்தே போறேன்னு வச்சுக்கோங்களேன். விக்கு லாஸ்ட்ல இருந்து எடுத்து வி, அதுக்கடுத்து வந்து என்ன 6, அதுக்கடுத்து எல், அதுக்கடுத்து என்ன இருக்கு ஐ, அதுக்கடுத்து இ, அதுக்கடுத்து என்ன இருக்கு பி, அதுக்கடுத்து என்ன ஏ இருக்கு, இன்னொரு ஏ இருக்கு. ஓகேங்களா. ஓகேங்க. இப்ப எது காமனா இருக்குன்னு பாருங்க. வியும் காமனா இருக்கு. ஏ ஆர் இல்ல, ஆர் எல், இந்த ஐயும் காமனா இருக்கு. அடுத்து பியும் காமனா இருக்கு. வேற எதுவுமே இல்லைங்க. அப்ப 3 லெட்டர் உங்களுக்கு காமனா இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 19 வந்து ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சர்க்குலர் டேபிள். அப்படின்னா சர்க்குலர்ல உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 6 பேருக்கு போட்டோம். 6 பேர் சர்க்கிள் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. அது எங்க நோக்கி உட்காந்துருக்காங்க? உள்ள நோக்கி உட்காந்துருக்காங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, வெளியே நோக்கி உட்காந்துருக்கேன்னு சொல்லிடுவாங்க. ஃபேசிங் த சென்டர். இந்த பார்த்தீங்களா, ஃபேசிங் த சென்டர், உள்ள நோக்கி உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா. அப்ப நம்ம உள்ள நோக்கி உட்காந்துருக்கோம், நார்மலாவே நம்ம போட்டா போதுமானதுங்க. இப்ப பாருங்க எப்படி போடுறோங்கிறது தெளிவா படிங்க. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தருங்க. எஸ் ஷிஃப்ட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஃப். எஃப்க்கு செகண்ட் ரைட்ல 1 2 செகண்ட் ரைட்ல எஸ் உட்காந்துருக்கான். ஓகேங்க. என்ன சொல்லிருக்காங்க, எஃப் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் ஜி. க்கு ரைட்ல எஃப், ஜிக்கு செகண்ட் ரைட்ல 1 2 செகண்ட் ரைட்ல எஃப். ஓகேங்க. அடுத்து ஒன்லி எஃப் சிட் பிட்வீன் ஆர் அண்ட் இ. ஆருக்கும் ஈக்கும் நடுவுல தான் எஃப் உட்காந்துருக்கான். இந்த இடத்துல எனக்கு இங்க என்ன வரும், இங்க 6 வரும், இங்க இ வரும். இல்ல அப்படின்னா இங்க 6 வரும், இங்க இ வரும். ஓகேங்களா. ஓகேங்க. அப்ப எனக்கு அடுத்தது இ இஸ் இமிடியேட் நெய்பர் ஆஃப் எஸ். எஸ்க்கு நெய்பர்ல இ இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த இது தெரியாது. இந்த இது தப்பு, நம்மளுக்கு ரெண்டாவது உள்ளது தப்பு. ஓகேங்களா. ரெண்டாவது தப்பு. இந்த இடத்துல இ தான் ஃபிக்ஸ், இந்த இடத்துல ஆர் தான் ஃபிக்ஸ். ஓகேங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆருக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் அண்ட் டி. ஆருக்கும் டி எங்க இருக்குன்னு பாருங்க. டி இல்ல. அப்ப டி இல்லைன்னா இந்த இடத்துல மிச்சமா இருக்கிற இடத்துல இந்த இடத்துல தான் டி வரும். ஓகேங்களா. டி வரும். அப்ப ஆருக்கும் டிக்கும் கவுண்டிங் ஃப்ரம் த ரைட் சைடு. ஆருக்கு ரைட் சைடு என்னது, ஆருக்கு ரைட் 1 2 3 பேர் உள்ள உட்காந்துருக்காங்க. அந்த 3 தான். அப்ப 3 பேர் ஆன்சர். உங்களுக்கு 3 பேர் உள்ள இருக்காங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 20வது லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்க போட்டு உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின் இருக்குது. அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் 20 நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க எம் எல் டி ஏ. அடுத்து இதுக்கு ஈக்குவலா என்ன இருக்கு, யூ ஹச் எக்ஸ் டபிள்யூங்க. ஓகேங்களா. ஓகேங்க. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து என்ன நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்க இதையும் செக் பண்ணலாம். அடுத்துதான் இதை நீங்க போடணும். ஆனா இதுக்கு நீங்க கரெக்டான ஒரு பேர் வந்துருச்சா நீங்க அதை செக் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அதனால நான் ஃபர்ஸ்ட்ங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். எம்முக்கு கியூக்கு என்ன இருக்கு உங்களுக்கு, +4ங்க. +4. அப்ப இதுக்கு எல்லுக்கும் ஜிக்கும் -4. அடுத்து அதே தான் இங்க +4. அடுத்து இங்க என்ன இருக்கு, -4ங்க. அப்ப இதா இருக்கு. இந்த இடத்துல நீங்க அப்படியே செக் பண்ணிக்கிறீங்க. எல்லுக்கும் பிக்கும் -4 தான், என்னுக்கும் ஜேக்கும் -4 தான், விக்கும் ஜெட்டுக்கும் இதுக்கும் -4 தான், பிக்கும் அதுக்கும் -4 தான். அப்ப நம்மளுக்கு வந்து +4 -4 +4 -4. நீங்க இதுக்கு செக் பண்ணிக்கிறீங்க ஈஸியா. இதை நீங்க செகண்டுக்கு நீங்க செக் பண்ணிக்கிறீங்க. செக் பண்ணாலும் அதே தான் வருது. ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்கு, CWON. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் சேமா இருக்கு, ரெண்டாவது லெட்டரும் சேமா இருக்கு, மூணாவது லெட்டரும் உங்களுக்கு மேக்சிமம் சேமா இருக்கு. இப்போ வந்து 3வது 4வது மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இதுக்கு வந்து ஓக்கு வந்து என்னன்னா +4 நீங்க போடுறீங்க. +4 போட்டீங்கன்னா என்னது, எஸ். அடுத்து வந்து என்னன்னா எண்ணுக்கு நீங்க -4 போடுறீங்க. -4 போடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, ஜே வருது. பாருங்க எஸ்ஜேன்னு முடியணுங்க. இது மட்டும்தான் எஸ்ஜேன்னு முடியுது, மத்த எதுவுமே உங்களுக்கு முடியல. ஓகேங்களா. நீங்க ஃபுல்லா கண்டுபிடிக்கலாம். நான் ஆப்ஷனை முன்னாடியே பார்த்தேன், அதனால எனக்கு இந்த ஆப்ஷனுக்கு போச்சுங்க. ஓகேங்களா. இதுல இருந்து வந்து என்னன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் டெஸ்ட்டுங்க. ஹோம்ஒர்க். ஓகேங்களா. ஹோம்ஒர்க் டெஸ்ட்டுங்க. இந்த ஹோம்ஒர்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி 20 கொஸ்டின் நான் செட் பண்ணியிருக்கேன். அந்த 20 கொஸ்டின் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நம்மளுடைய சேனலோட டெலிகிராமுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிருங்க. அப்படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே போயிட்டு நீங்க பிடிஎஃப் ஈஸியா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதுலயாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு, இதுலயாச்சும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு இந்த 10 நாள் 15 நாள் எக்ஸாம் வர உங்களுக்கு வீடியோ வேணும்னு தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ வரும் டெய்லி. நீங்க அதை படிச்சு ஈஸியா நீங்க பாஸ் ஆகலாம். நீங்க இதை தாண்டி நீங்க புதுசா படிக்கிறவங்க இதை தாண்டி நீங்க படிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இதை படிச்சாவே போதுமானதுங்க. பர்ஃபெக்டா உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே வரும். ஏன்னா நம்ம ஒரு நாளும் 40 கொஸ்டின் மேக்ஸ்லயும் ரீசனிங்லயும் பார்க்குறோம். அப்ப 40 கொஸ்டின் 10 நாளைக்கு நம்ம 400 கொஸ்டின் பார்த்துருப்போம். 800 மாடலை தாண்டி வெளியே போகிறது கிடையாது. ஓகேங்களா. ஃபிக்ஸ் மாடலை தான் திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். இதை நீங்க நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு டெய்லி போயிருங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.